இல்ல ஏன் அதை சொல்றேன்னா, அம்மாவுக்கு வந்து இங்க கேண்டிடேட்டா போட்டி போடுற இன்னொருத்தவங்களும் பெண்மணி தான். ஸோ அவங்க வந்து இவங்க கூட போட்டி போடுற அளவுக்கு தகுதியான ஒரு வேட்பாளர் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு அவங்க பேசின ஒரு பேச்சு வந்து பயங்கர வயலா இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எங்க அண்ணனை வந்து ரெண்டு விஷயம் தான் குறை சொல்ல முடியும். ஒண்ணு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சார ஊழல் சொன்னாங்க. இந்த ரெண்டை தவிர வேற என்ன குறை சொல்ல முடியும் கேக்குறாங்க. இந்த ரெண்டை தவிர வேற எந்த வேணும் தமிழ்நாட்டை சீரழிக்க? இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு போட்டி அணிக்கிறது வந்து எனக்கு கரெக்டான சரியான போட்டியா தெரியல. அதனால இவங்க வந்து இப்பவே ஒரு ஜெயிச்ச வேட்பாளர் தான். அது வந்து நீங்க தான் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்துக்கணும். அண்ணன் கனல் என்ன சொன்ன மாதிரி இந்த மண்ணின் மைந்தர் நம்ம அம்மா கிட்டத்தட்ட 40 வருஷமா சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அம்மாவை அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வந்து முதல் பேஸ்புக்ல போட்ட போஸ்ட் அம்மாவுக்கு எனக்கு வந்து அவ்வளவு போன் கால்ஸ், இப்படி ஒரு வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுத்ததுக்காக அன்புமணி அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளவு போன் கால்ஸ். நானும் இந்த நேரத்தில் அன்புமணி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா மாதிரி ஒருத்தங்களை வந்து இந்த இடத்துக்கு முக்கியமா விருதாச்சலத்துக்கு வேட்பாளரை போட்டதுக்கு. ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 10 ஓட்டை வந்து நீங்க கன்சல்டேட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. இவங்களோட வெற்றி வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க டாக்டர் அம்மாவா இருக்கணும். இதை ஒரு சவாலா இதை அண்ணன் சொன்ன மாதிரி சாதாரணமா கேட்டுட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. இதை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமான ஒரு போட்டியாகி போச்சு. இது ஒரு பெரிய கட்சியோட தலைவரா இல்லைன்னா 40 வருஷம் நமக்காக சேவை பண்ண நம்மளோட டாக்டர் அம்மாவான்றது. அதனால இதை மனசுல நிறுத்தி இங்க இருந்து இப்படியே கலைஞ்சு போயிடாம எல்லாருக்கும் போன் பண்ணுங்க. விருதாச்சலத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில பேசி இவங்களை வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு இவங்க வந்து அடுத்த லெவல்ல வேற எங்கெங்கயோ அமைச்சர் அளவு நீங்க இவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதுக்காக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். மறுபடியும் அம்மா எப்ப ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அம்மா உங்களை எப்ப பார்க்க வராங்களோ நானும் உங்க கூட வந்து விருந்து சாப்பிட தயாரா இருக்கேன். அது வரைக்கும் நீங்க தான் வந்து பாத்துக்கணும். நன்றி. மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. நம்ம சின்னம்மா வீரர்களையும் எப்பவுமே பாத்துக்கோங்க. நீங்க தான் பாத்துக்கணும்.